குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஐயா ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கங்க. இந்த ஜோதிடம்ன்றாங்க, பின்னாடி நடக்கிறதா முன்னாடி கணிக்கலாம், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையாக வச்சு இந்த ஜோதிடம் வந்து பார்க்கப்படும்? கிரகங்கள் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு, அது ஒரு டைம். ஓகேங்களா? இப்போ கிளாக் இருக்கு, இந்த கிளாக்ல இருக்கக்கூடிய முள்ளு ஒரு டைம். இது போல கிரகங்கள் நம்மளை சுற்றி வருது. இந்த கிரகங்கள் இந்தந்த காலங்களில் வரும்பொழுது இந்தந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் அந்த தகவல் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி ஒருத்தன் பிறந்திருப்பான், அதுக்கு முன்னால அவனுக்கும் அதே மாதிரி கிரகங்கள் வரும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கும் போது இந்த சம்பவங்கள் நடக்குதுன்றதை நம்ம டேட்டாவை எடுக்கிறோம். அந்த டேட்டா எடுக்கும் பொழுது இதெல்லாம் சரியா வரதுனால இந்த சரியாக வரதுனுடைய அடிப்படையில இது மாதிரி பிறந்தவனுக்கும் இன்னொருத்தவனுக்கும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அனுமானத்துல சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு அனுமானம் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருனாலே சொல்ல முடியும். நான் சொல்றது யாருனாலே சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஒரு பசிக்குது, இங்க ஒரு நல்ல ஒரு ரிச் ஃபுட் இருக்குது, பக்கத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு கையேந்தி பவுன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? கையில காசு நிறைய இருக்குது, காசு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரெஸ்டாரண்ட் போவீங்க. இப்ப எதுவுமே இல்ல, அன்னதானம் போடுறான், என்ன செய்வீங்க? போய் தான் ஒரு வழி. அன்னதானம் எதுவுமே இல்ல, சோறே இல்ல, அன்னதானம் ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான், அது கஞ்சி தான் காய்ச்சி ஊத்துறான், என்ன செய்வீங்க? எனக்கு தேவைன்னா போய் தான். அதே மாதிரி தான் உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துல என்ன நடக்கும் கணிக்கிறதுக்கு எந்த ஒரு வழிகளும் இல்லை. சில பேர் வந்து இந்த ராசி பலனை வச்சு தான் இந்த ஜோடித்தை கணிக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னா கிரகத்தை வச்சு நான் கணிக்கிறேன் அப்படின்றீங்க. என்ன வேறுபாடு எடுத்துக்கோம்? அவங்களும் ஜாதகம் பார்க்க போனா கிரகத்தை வச்சு தான் கணிப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்க, நீங்க ஒரு ராசின்னு சொல்றீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கன்னி ராசின்னு சொல்றீங்க. கன்னி ராசிக்கு நான் பலன் சொல்லிட்டேன் டிவியில. இதே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க? எனக்கு கன்னிராசின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுப்பீங்களா? ஜாதகத்தை கொடுப்பேன். அப்ப மட்டும் ஏன் ஜாதகத்தை வாங்குறாரு ஜோசிக்காரரு? நான் கேட்கறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன புரியுது? அப்ப உங்கள்கிட்ட இங்க உட்காந்து நான் பேசும்பொழுது உங்க ராசி கன்னிராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்கள் உருட்டிக்கிட்டு இருக்கோம். இதே இது நான் உங்களை ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்க வந்து எனக்கு மிதுன ராசி சார் பலன் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல ஜாதகத்துக்கு கேட்பாரு அவரு? அது முதல்ல ஜாதகத்தை கொடுக்கணும் சொல்லுவாங்க. அப்ப ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். ஜாதகத்துல கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத வச்சு தான் பலன் சொல்ல முடியும். ஆனா மக்களை கவருவதற்காக நீங்களாம் பார்க்கணும்ல. நான் வந்து சனி வந்து உங்களுக்கு கடகராசியில் சனி இருப்பவர்களே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சனி உங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அப்ப சுக்கிரன் மீனராசி இருப்பவர்களே அப்படின்னா தெரியாது. ஆனா உங்களுக்கு இந்த ராசின்னு சொன்னா உடம்பு படக்கம் தெரியல. அதனால வந்து மக்களை பார்க்க வைப்பதற்காக ஜோசிக்காரங்க பொதுவாகவே வந்து இந்த ராசி பலன் சொல்லுவாங்க. அப்ப ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நட்சத்திரம் தெரியுமான்றது நட்சத்திரம் சிலருக்கு தெரியும், குழப்பமா தெரியும். அதுல என்ன பாதம் கேட்டா குழப்பிடுவீங்க. லக்னம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ உங்களுக்கு எது தெரியும் உங்களை பத்தி ஜோசியத்துல? ராசி தெரியும். அதை வச்சு நான் உங்களை ஏமாத்தணும், உங்களை வச்சு வியூ பண்ணணும் வைக்கணும்னா புக் ஆரம்பிச்சு, வீடியோ ஆரம்பிச்சு, யூடியூப் ஆரம்பிச்சு, டிவி ஆரம்பிச்சு, சேட்டலைட் டிவி ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் ராசி பலன் சொல்றது காரணம் மக்களை பார்க்க வைக்கணும் இல்லைங்களா? இப்போ எத்தனையோ ஜோசியர்கள் இருக்காங்க. நிறைய பேர் நீங்க சொன்னீங்க கிரகணம் சொன்னீங்க. சில பேர் வந்து நான் ராசி நட்சத்திரம் ஜாதகம் வாங்குறாங்க. இத்தனை பேரால ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையை கணிக்க முடியுமா? அத்தனை பேருக்கு அந்த பவர் எங்க வந்தது? இல்ல பவர், இதுல பவர் என்னங்க இருக்கு? இப்ப ஒருத்தன் பைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, கடன் சத்தம் வருது, என்னத்தினால பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. அவர் ஏறி உட்காந்து என்ன செய்யறாருன்னு ஓட்டி பார்த்துட்டு பேரிங் போச்சு, கிராங்க் சாப்பிட்டு பேரிங் போச்சுன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன பவர் வந்துச்சான்னு அவர் தியானம் பண்றாருன்னா காலில் உட்காந்து சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்லிக்கிறது அப்படிதானே சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்றது இல்ல, அவங்க நம்பி சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இறைவனுடைய குழந்தைன்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் தான் இறைவன் சொல்லுவாங்க. அதெல்லாம் விடுங்க. நான் சொல்றது பைக் மெக்கானிக் ஒரு வண்டியை கேஸை கரெக்டாம என்ன சொல்றாரு, கிராங்க் சாப்பிட்டு பேரிங் போயிடுச்சு சார், மாத்தணும், ஒரு 600 700 ஆகும், எனக்கு ஒரு சர்வீஸா ஒரு 1500 ஆகுங்கிறாரு. எப்படி சொல்றாருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. நீங்க சொல்ல புரியுது. இந்த ஜோசியம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு படிப்புனால அவங்களுக்கு வருதா, இல்ல எதன் அடிப்படையில இது அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அவங்க எழுதுறாங்க? இது படிக்கிறது தாங்க, படிக்கிறது கத்துக்கிறது. இப்ப நான் வந்து ஜோசியத்துக்கு கிளாஸ் எடுக்க ஒரு 2500 பேர் படிக்கிறாங்க. நான் வந்து இதற்கு முன்னால பார்த்த நபர்களுடைய ஜாதகங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த கிரகம் இதை பார்த்தா, இந்த கிரகம் இங்க இருந்தா இவங்களுக்கு இதுதான் நடக்கும். அப்ப யார் நினைச்சாலும் இது கத்துக்கலாம். இப்ப நானே நினைச்சாலும் கத்துக்கலாம். நீங்க இன்னும் ஒரு மணி நேரம் இந்த வீடியோ ஆன் பண்ணி கத்து கொடுத்துட்டு போயிருவேன். ஓகேங்களா? நான் சொல்றது உங்களுக்கு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு நான் சொல்றதை கேட்கணும்ன்ற தெளிவு இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த பரிகாரம் எல்லாம் சொல்றாங்க, பரிகாரம் ஃப்ராட், டோட்டலா ஃப்ராட். ஏன்னா மனிதனுடைய விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது. நீங்க கோயிலுக்கு போனாலும், கட்டி உருண்டாலும், கோயில் கோபுரத்துல இருந்தே குதிச்சாலும், கோயில் குளத்துக்குள்ளே, அப்ப கோயில் குளத்துல இப்ப நீங்க கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு தான் நல்லதுன்னு சொல்றீங்க. கோயில் குளத்துல இருக்கிற மீன்லாம் என்ன இருக்கணும்? டெய்லி குளிக்குதுல, அது என்ன இருக்கணும்? நேரம் பெரிய கோடீஸ்வரம் மீனா இருக்கணும், ஆளா இருக்கணும், தேவர்களா இருக்கணும். டெய்லி அங்க 4 தவளை அங்கதான் இருக்குது, 2 தண்ணி பாம்பு அங்கதான் இருக்குது, நீங்க போடுற குப்பையெல்லாம் கூட அங்கதான். அப்ப கோயில் தெப்பத்துக்கு போன குப்பை எப்படி இதா இருக்கணும்ல, புனிதமா? சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தெரியுது.
ஜோசியம் சொல்றீங்க, ஆனா நிறைய ஜோசியக்காரர்கள் சொல்றது பரிகாரம் பிரச்சனை வந்து சிக்கலுமே, இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுதுப்பா, நீ இதை பண்ணா அது சரியாகுதும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆனா நீங்க ஜோசியம் சொல்றீங்க, அந்த விஷயத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. அது எனக்கு கொஞ்சம், அதாவது ஜோசியம் வேற, ஜோதிட நூல்கள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னால ஜோசியம் பார்த்தவங்க, இந்த ஜோசியம் வந்து எல்லா ஊர் எல்லா நாட்டு நாகரிகங்கள்ல இருந்து ஒரு கலவையா வருது. இது வந்து வேற நாடுகள், கிரேக்கம், கிரீக்கு, எகிப்து, இந்தியா, இலங்கை, சைனா, எல்லா ஊர்லயும் ஜோசியம் வந்து எல்லாத்துக்கும் கலெக்ட் ஆகி வருது. இதுல ஆரம்பத்துல இருந்த ஆதியில் இருக்கக்கூடிய நூல்கள் எதுலையுமே பரிகாரங்கள் சொல்லப்படலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருந்தா அவன் இது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வான்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸை கொடுக்குது. அது வரைக்கும் தான் நம்மளால முடியும். இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், 4 சூப்பரா அமைஞ்சிருச்சு, சூப்பர் சார்ன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன ஆகும்னா லைட்டா 2 கொம்பு முளைக்கும். அப்ப நான் இருந்தாலும் சொல்றதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றப்ப இன்னொரு 10 பேர் கூட்டுறீங்க. 10 பேருக்கும் சார் எனக்கு என் ஒய்ஃபுக்கே தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கிறாரு. அப்ப இன்னும் 2-3 கொம்பு நல்லா பெருசா முளைச்சதுக்கு அப்புறம் நான் கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 2 துண்ணூறு கொடுத்தா என்ன செய்றீங்க, மாட்டிக்கிறீங்க. அப்ப எனக்குமே இப்ப என்னன்னா, எனக்கும் போன் பண்ணும், சில கோயில்கள் இருந்து குருக்கள் பேசுறேன், அவங்க பேசுறேன், நீங்க பரிகாரத்துக்கு ஆள் அனுப்பிச்சுடுங்க, கம்சன் தருவேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜோசியரும் பேசுறப்ப என்ன செய்வாங்க, அவங்க மாறிடுறாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வருமானம் வரணும்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜோசியம் பாக்குறாங்க, நல்லா பலன் சொல்லுவாரு, 20 ரூபா தராங்களாம். 20 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, வரவனுக்கு 2 பரிகாரத்தை போட்டு விட்டாருன்னா 5000 ரூபாய் முடிஞ்சு இல்லைங்களா, 2 படுத்துரும். அவ்வளவுதானே தவிர இது வந்து மக்களும் என்ன செய்யறாங்கன்னா, என்கிட்ட ஜாதகம் பாக்குறோம், என்ன சார் ஜோசியருங்கிறீங்க, ஒரு பரிகாரம் கூட சொல்ல மாட்டேங்க, கோயில் கூட சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கொஞ்ச நாளைக்கு தம் கட்டி இருப்பேன், அப்புறமா என்ன செய்வேன், நானும் 2 கோயில கொடுப்பேன், 10,000 ரூபாய் பார்ப்பேன்ற மாதிரி தான் மக்கள் குழப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஜோசியம் வந்து சில பேருக்கு, இப்ப நீங்களே வந்து பரிகாரம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா இதுதான் ஜோசியம்ன்றீங்க. சில பேர் என்னன்னா இது ஜோசியம்ன்றாங்க. ஜோசியம் வந்து நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? நம்பிக்கையில மூட நம்பிக்கையே கிடையாதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க இல்ல, நீங்க சும்மா கேள்விதான் கேட்கறீங்க. மூட நம்பிக்கைன்னு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு அது மூடமா இருந்தா அவன் நம்பவே மாட்டான்ல. அவனை பொறுத்தளவுக்கு அவன் வளர்ந்த சூழல்ல இருந்து அவனுக்கு அது நம்பிக்கை. இவர் ஒருத்தர் மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு இல்லையா, இவர் இன்னொரு ஆளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பார், இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரனா இருப்பான். அப்ப இவன் ஒரு பெரிய கேணக்கிற்கனா இருப்பான் இல்லைங்களா. அப்ப அவன் வந்து உண்மையிலே எதையுமே நம்பாத ஒருத்தவனாக இருந்தால், சுயமாக சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால், எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கிறதா இருந்தா அவன் வந்து இன்னொருத்தனுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுக்கு மூட நம்பிக்கைன்றது 2 ஒண்ணுதான். அவங்களுடைய சூழல், அவங்க வளர்ந்த விதம், அவங்க வாழ்ந்த கலாச்சாரங்கள் தான் அவனுக்கு அறிவை கொடுக்குது இல்லையா. நான் சொல்றது சரிதானே? அப்ப உனக்கு வந்து இப்ப மூட நம்பிக்கையில பகுத்தறிவுன்னு பேசுற, உனக்கு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எப்படி தைக்கணும்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அது ஒரு அறிவு தானே, அந்த அறிவு உனக்கு இல்லையில. அப்ப நீ இது வரைக்கும் கத்துக்க வச்சுக்கிறதெல்லாம் பைத்தியக்கார அறிவான்னு கேட்க வேண்டியது. அப்ப அவனுக்கு அது தேவைப்படுறது, அவனுடைய சூழல்ல அவன் டாக்டர் படிச்சு வரான் இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்ந்த சூழல், அவன் எல்லா சூழலும் வாழ்ந்துருக்கலாம். நீ வந்து ஒருவேளை நீ வந்து உங்க அப்பா எப்படி இருந்திருக்கலாம், உன்னை தருதலையா ஊர்ல விட்டுருக்கலாம், தெருவில் விட்டுருக்கலாம், நீ ஏதாச்சும் கத்துட்டு வரலாம். ஒரு சிலர் அவங்க வந்து பேணி பாதுகாத்து எதுக்கு எடுத்தாலும் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வளர்த்துருக்கலாம். நான் சொல்றது, வெளியே போறப்ப ஏதாச்சும் தடிக்க விழுந்துட்டோம்னா அம்மாவை கூட்டு வந்து அப்படின்னா போக கூடாது தம்பி, வா தம்பின்னு சொல்லி தண்ணியை கொடுத்து வளர்க்கலாம். இவனை தருதலை இவன் எங்க போனா குடியாரப்ப எங்க போயிட்டு போனா அவன் போய் பகுத்தறின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அப்ப இவனுக்கு இது மூட நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அவனுடைய வாழ்க்கையே மூட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லலாம். ஆக மொத்தத்துல யார் வேற ஒருத்தவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து மூட நம்பிக்கைன்ற ஒண்ணும் இல்லை. அவங்க வாழ்ந்த விதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்பது நான் என்னுடைய ஜோதிடமாக பார்க்கும் பொழுது, நான் சொல்றது ஜோதிடத்திற்குள் வரும் பொழுது, இந்த ஜோதிடத்திற்குள் இந்த நம்பிக்கைகள் இல்லை, இந்த செயல்முறைகள் இல்லை, இந்த கலாச்சாரங்கள் இல்லை. அப்ப ஜோதிடம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை விவரிச்சு சொல்லக்கூடிய ஒரு துறைதானே தவிர இதை சரி செய்வதற்கான துறைகள் ஜோசியத்துல இல்லை. ஏன்னா விதி என்பது அவ்வளவு ஈஸியா சரி செய்ய முடியாது. உங்களுக்கான விதி நீங்க இந்த வேலை தான் பார்க்கணும், எனக்கான விதி இந்த வேலை தான் பார்க்கணுங்கிறப்ப நான் எப்படி மீறி எப்படி ஓட முடியும்? அப்படி பண்றதா நான் வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, எங்க பையனுக்கு யூபிஎஸ்சி எழுதணும்னு ஆசைப்படுறாரு சார். யூபிஎஸ்சி எழுதணும்னு ஆசைப்படுறாரு, ப்ரிலிமினரி போகணும், மெயின் போகணும், அப்புறமா ஒரு மோக் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படியாச்சும் ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஐடியா சொல்லுங்கிறீங்க. நான் 2 பரிகாரம் சொல்றேன். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், என் பையனை ஈஸியா ஆக்கிருக்கணுமா இல்லையா? என் பையன் ஜோதிக்கு எல்லாம் சுத்தி இருக்கான்ற மாதிரி ஒரு ஜோசிக்காரர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவன் ஜோசிக்காரன் பையனுக்கு வேலை எல்லாம் சுத்தி இருப்பான், அவன் ஜெராக்ஸ் வச்சிருப்பான் 4வது தெருவுல. கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி நான் எப்படி ஐபிஎஸ்க்கு ஐடியா சொல்ல முடியும்னா, உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் ஐபிஎஸ் ஆவதற்கு யோகம் இருக்குன்னு தான் என்னால சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்கு, உங்க யோகம் இருக்கு, நான் நேரடியாக சொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப வாய்ப்பு. ஒரு கல் எடுத்து அடிக்கிறீங்க, ஒரு மாங்காய் விழுகுது, 2வது கல் எடுத்து அடிக்கிறீங்க, 5 வருஷம் கல் எடுத்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க, எல்லா மாங்காயும் கரெக்டா அடிக்கிறீங்க, அப்ப அடுத்த கல் என்ன ஆகும்? கண்டிப்பா வாய்ப்பு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இது வந்து இது வரைக்குமே அது வந்து அனுமானத்துறை தான். ஜோதிடம் என்பது அனுமானிக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னால நடந்தது இப்படி இருக்கும். ஏன்னா இந்த உங்களோட வாழ்க்கை இனிமேல் நடக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல. நடந்ததுக்கு பிறகு வேணா அது தீர்மானம் நீங்க சொல்லாமே தவிர நான் கணித்து சொல்கிறேன், அது சரியா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருது.
சில அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு அது தீர்மானமா தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கும் அது என்னது அனுமானம் தான். நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவ்வளவுதான். நீங்க என்கிட்ட திருப்பி திருப்பி வரவங்களுக்கு நடந்திருக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்னது அவங்க நம்பாத விஷயங்களும் நடந்திருக்கும். நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அது சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நடக்கிறப்ப இந்த படக்குன்னு போன் அடிச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி நினைச்சு அடுத்த விஷயங்கள் கேட்பாங்க. அப்ப இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வரோம். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லித்தரேன். நான் மட்டும் சொல்லி போய் நீங்க என்கிட்ட வரீங்க, நான் வாயில வந்து சொல்றதா தான் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 2000-3000 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ரூல்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்களும் அப்ளை பண்ணி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து இதை வந்து ஒரு லாஜிக்கா எடுத்துட்டு நான் புக் போட்டிருக்கேன். அந்த புக்ல இந்த கிரகங்கள் இதை பார்த்துச்சுன்னா இப்படி நடக்கும் இருக்கு. இதை நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஜாதகம் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியுமே தவிர அதை மாத்துறதுக்கு ஐடியாங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்குள்ள போயிருங்க. இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்க வீட்டுல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுல பிள்ளை பிறக்கல டிலே ஆச்சுன்னா இந்த கோயில் போயிட்டு வரணும்னு உங்க தாத்தா சொல்லிக்கிறாரு, உங்க அப்பா சொல்லிக்கிறாரு, உங்க மாமா சொல்லிக்கிறாரு. குடும்பத்துல ஒரு நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைல என்ன சொல்லுவீங்க? அங்க போயிட்டு வான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது உங்களுடைய நம்பிக்கை. நீங்க ஜோதிடராக இருப்பதால் ஜோசியத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யுங்க கூட. சயின்டிபிக்காலாம் இல்ல, நீங்க நம்பிக்கை சொல்றீங்க. எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு, எங்க மாமா சொல்லிக்கிறாரு, அவங்க சொல்ற கோயிலுக்கு போனா நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. ஆனா அது என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்றேன். புரியுது. ஜோசியத்துக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல. இப்ப நான் ஜோசியரா இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போகணும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அந்த கோயிலும் சரியா இருக்கு. அப்ப சார் உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் விஷயமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு 2 தடவை போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றது கடன் விஷயமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றது நான் கணிதம் பண்ணி சொன்னது. திருச்செந்தூருக்கு 2 தடவை போயிட்டு வந்தீங்கன்னா என்னுடைய ஐடியா. புரியுது. அப்ப ஜோசியத்துல இது இல்ல, ஆனால் நான் ஜோதிடருக்கு அந்த சிந்தனை இருக்கு. அப்ப ரெண்டையும் கலந்து ஜோசிக்காரங்க என்ன சொல்றாங்க, உங்கள்ட்ட பிரசன்ட் பண்றாங்க. ஆனா ஏமாத்துறாங்கன்னு முழுசா சொல்லல. ஏன்னா ஏமாத்துறவே 2 பேர் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா இடத்துலயும். 98 பேர் அவங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யறாங்க, பாஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க முஸ்லீம் ஜோசியம் பாக்குறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா நான் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் கோயிலுக்கு மந்திரிச்சுவான்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நீங்க வந்து அகோரி இல்லாட்டா பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் சக்கரை வாங்கி யாருக்காச்சும் கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க பரப்புறாங்களே தவிர ஜோசியத்துக்குள்ள இது எதுவுமே இல்ல. ஜோசியத்தை கண்டுபிடிக்கிற லைன் மட்டும்தான் இருக்கு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெரு வீதிக்கு நிறைய ஜோசியக்காரர்கள் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் சரி, நியூஸ்ல பார்த்தாலும் சரி, காலையில போட்டுருவாங்க இன்னைக்கு பலன், ஒரு ராசிக்கு ஒரு பலன் போட்டுருவாங்க. இவர்கள் அனைவரத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் மட்டும் பண்ணாங்க. அப்ப இவ்வளவு சம்பாதிக்காக அவங்க பண்றாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்புறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். உலகம் ஃபுல்லா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சுருக்குறீங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. உங்க வீட்லயும் இருப்பாங்க. சில நேரத்துல உங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை வரும். எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய தீக்கால இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, திமுக இருந்து, அதிமுக, லொட்டு லொசுக்கு உங்ககிட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாடு வந்து அந்த திராவிடத்துல இருந்து ஓரம் வச்சு திராவிட கழகத்துல இருக்கிறவங்க என்கிட்ட கஸ்டமரா கிளைண்டா இருக்கிறாங்க. அதாவது அந்த கேள்வி நான் உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. யாரெல்லாம் திராவிடத்தினுடைய தலைவர்னு சொல்றீங்க அவங்க மனைவி எல்லாம் ஜோசியம் பார்த்தா இருக்கிறாங்க. அவங்க மனைவி கோயில் குழம்பு சுத்துறாங்க. நான் சொல்ல கோயில் ஜோசியத்தையும் கடந்து பரிகாரம் வரைக்கும் பண்றாங்க. இவங்க வந்து இந்த சொசைட்டி வந்து இப்படி அமைஞ்சிருக்கு. இப்ப ஐயா, இப்ப சனி வக்கர பயிற்சி சொல்லிட்டு இருக்காங்க. சனி வக்கர பயிற்சி முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வக்கர பயிற்சியில வக்ரம் வக்ரம் சொல்றாங்க. இல்ல நீங்க கேட்டதான் சொல்ல முடியும். சரி அது வந்து வக்ரம். ஓகேங்களா. பயிற்சிங்கிறது இன்னும் ஆகல. பயிற்சி இப்ப சில நேரம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். அதனால ரெண்டு வேற பயிற்சி அப்படிங்கிறது அப்படின்னு நான் நகர்ந்து போயிட்டே இருக்கிறேன். நான் இங்க இருந்து வரும்போது அப்படியே இந்த டி நகர் வந்தேன், இந்த பிரிட்ஜ் ஏறினேன், கோடம்பாக்கம் வந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் போனா வடபழனி போயிருவேன். இது மாதிரி கிரகங்கள் பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு மண்டலத்துல இருந்து அடுத்த மண்டலத்துக்கு நகருது. அந்த மண்டலங்கிறது நம்மளா கற்பனையா கோடு போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால மீனத்துல இருந்து மகரத்துக்கு மேசத்துக்கு போகுது, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகுது சனின்னு சொல்லுவாங்க. அது பேர் பயிற்சி. வக்ரம் என்பது நானும் போயிட்டு இருக்கேன், பூமியும் நகர்ந்துகிட்டு இருக்கு, சனியும் நகர்ந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பார்வையில நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி திரும்பி பார்க்கறப்ப சனி பின்னால போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது பேர் வக்ரம்னு சொல்றோம். வக்ரம். இப்ப இதுக்கு அப்புறமா தான் சனி பெயர்ச்சிங்கிறது. சனி பெயர்ச்சி அது வரலாம் வராம போலாம். இப்போ நடக்கிறது வக்ரம். இப்போ நடக்கிறது வக்ரம். சில நேரத்துல வக்ரமாகி அந்த கிரகம் பின்னால ராசிக்கே வந்துடும் சில நேரத்துல. ஓகேங்களா. இப்ப வந்து இப்ப டிப்ல போய் நிக்குது, அப்ப வக்ரமாகறப்ப ரிவர்ஸ் அடுத்த ராசிக்கு உள்ள என்ட்ராயிரும். இப்ப நடுவுல போய் நிக்குது, அதனால அடுத்த ராசிக்கு வர முடியாது. அப்ப வக்ரம் மட்டும் ஆகுது, பயிற்சி ஆகல. இப்போ நான் ஒரு ராசி, அந்த தம்பி ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற எனக்கு ஒரு ராசி சொல்றீங்கன்னா எனக்கு ஏற்படுற அதே நன்மையும் தீமையும் அதே ராசியில அந்த பையனுக்கு ஏற்படுமா? உங்க வீட்லயே 2 ராசியும் தான் ஏற்படாது. அவராச்சும் வேற வீட்டுக்காரரு, உங்களுக்கே தம்பி இருக்காரு, உங்க பையன் இருக்கிறாங்க, உங்க மனைவி இருக்கிறாங்க, யாராச்சும் உங்க ராசியில இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கு கூட ஒன்னா ராசி நட்சத்திரம் ஒன்னா இருந்தா கூட நடக்காது. ஏன்னா மொத்தமே 12 ராசி தான். உலகத்துல கூடிய 700 கோடி பேரையும் எப்படி 12 பகுதியாக பிரிக்க முடியும்?
ஒவ்வொரு மனிதனும் யூனிக்கானவர். ஒரே ஜாதகம் போல எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு புரியல. இன்னைக்கு ஒரு ஜாதகம் எழுதுறோம், சரி, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது, திறந்து இன்னைக்கு இதுல கம்ப்யூட்டர்ல போடுறீங்க, இல்லைன்னா கணிதம் ஏதோ பண்ணி ஜாதகம் போடுறீங்க. சரி, இதுக்கு அடுத்து எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அதே ஜாதகம் ரிப்பீட்டா வராது. எதனால அப்படி சொல்றீங்க? கிரகங்கள் சுத்திட்டே இருக்குங்க. இந்த கிரகங்கள் அதே பொசிஷன்ல மறுபடியும் வரவே வராது. ஆனா ராசி நட்சத்திரம் வரும். நீங்க சொல்ற அந்த ஜாதகம் அந்த கிரகங்கள் வராது. ராசி நட்சத்திரம் 28 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டே ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அது என்னன்னா, அது வந்து ராசி என்பது வேற ஒண்ணும் இல்ல. கட்டத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல சந்திரன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்தினுடைய பேரை உங்க ராசின்னு சொல்றோம். உங்க ஜாதகத்தை திறந்து பார்த்தோம்னா ஒரு கட்டம் மகரம்ன்ற கட்டத்துல சந்திரன் இருக்கா, நீங்க மகர ராசிக்காரரு. அடுத்த கும்பராசியில ஒரு கட்டம் நீங்க கும்பராசிக்காரன்னு சொல்றோம். ஏன்னா பிரிக்கணும். இதே இது நீங்க இங்க விட்டுட்டு அமெரிக்காவுக்கோ சைனாவுக்கோ ஜப்பானுக்கோ ஜெர்மனுக்கோ போய் அங்க ராசி பலன் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்தை சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை இங்க டெய்லி ராசி பலன் படிப்பார். அவர் யூஎஸ்க்கு ஆன்சைட் ஜாபுக்கு போயிட்டார், வேற ஐடி ஜாபுக்கு போயிட்டாரு. இந்த பழக்கத்தை அங்கேயும் அவர் உடல அங்கேயும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி டெய்லி படிக்கிறாரு. அப்புறமா என்கிட்ட கேட்டாரு, ராசி பலன் பர்ஃபெக்டா எப்ப வேணாலும் உட்கார சார், இங்க இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி. அப்ப நான் சொன்னேன், அமெரிக்கால நீ சூரியன் இருக்கக்கூடிய ராசியை ராசின்னு சொல்றான், நம்ம ஊர்ல சந்திரன் இருக்க ராசி ராசின்னு சொல்றான், ரெண்டு எப்படா மேட்ச் ஆச்சு, நீ நாளைக்கு இருந்து வேற பலன் படி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, சார் நான் மகர ராசி சார், என் நேரம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு வரிசையா சொல்லிட்டே இருக்கிறான் சார் அப்படிங்கிறாங்க. இவங்க என்னன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசி வீடியோ பார்ப்பாங்க. ஆட்டோ ரெண்டிங்ல இருக்கிறது யூடியூப் என்ன செய்யணும், மகர ராசிக்கு பேசினதெல்லாம் கொண்டு வந்து விடும். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஜோசிக்காரன் மகர ராசியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க அதைத்தான் பார்ப்பாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க காலையில டிவி ஆன் பண்றீங்க, மகர ராசி நேயர்களே கும்பராசி நேயர்களே சொல்றப்ப நீங்க 12 விட்டுருவீங்க, உங்க ராசி வரும்போது மட்டும் காதுங்க நிற்கும். இது போலவே மக்கள் அனைவரும் அதை கேட்கறதுனால அது சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவான பலன்களை தான் அவங்க சொல்லுவாங்க. மதியத்துக்கு மேல நல்லது நடக்கும், காலையில கொஞ்சம் லேட் ஆகும், முக்கியமான நபர்கிட்ட பேசுவீங்க, இப்படியே தான் மொத்தத்துக்கு சொல்ல போறான். எவனுமே நெகட்டிவாவோ பிரச்சனையோ சொல்ல போறது. அப்படி இருந்தாலும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், நடைபெறக்கூடிய காரியங்கள் தடைபடும். பொதுவான அப்ப வந்து இந்த பக்கம் புண்ணு இருக்கும், இந்த பக்கம் காயம் இருக்கும்ன்ற கதையா தான் சொல்லுவாங்களே தவிர இப்படிதான் சொல்றாங்க. எனவே நான் சொல்வது ஜோசியம் என்பது அது அல்ல, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கவங்களுக்கு அந்த பலன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய வாழ்க்கை என்னன்றதெல்லாம் யோசிச்சு சொல்லணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஜாதகம் இருக்கக்கூடிய, இப்ப உதயநிதி பிறந்தப்ப 176 பேர் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையிலே பிறந்தான். உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிற அன்னைக்கு 176 பேரும் எதிர்கட்சி தலைவரான்னு இப்ப இல்ல. அதே ஜாதகம். நான் சொல்றது ராசி இல்லைங்க, ஜாதகமே. அப்ப இந்த கேள்வி நான் வச்சிடறேன். எப்படின்னா சொன்னீங்கன்னா, இப்ப பிறகுற குழந்தைக்கு அதே மாதிரி ஜாதகம் பின்னாடி வராது. நீங்க இப்ப நீங்க சொன்னதுன்னா ஒரே நேரத்துல ஒரு 50 பேர் பிறகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஜாதகம், 50 லட்சம் பேர் கூட பிறந்தா ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா நான் சொல்றது அவங்களே ஒன்னா இருக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படி ஒரே ராசி இருக்கிற ஆளுக்கு ஒரே பலன் சொல்லுவீங்க? அப்போ இன்னைக்கு பிறந்தா இப்ப நீங்களும் ஒரு ராசி இருப்பீங்க, உங்களுக்கு முன்னால 50 வருஷத்துக்கு பிறந்தாலும் ஒரு ராசி இருப்பாரு, அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பிறகு ஒரே ராசியில இருந்தாங்கன்னா 3 பேர் எப்படி ஒரே வாழ்க்கையை வாழ முடியும்? முடியாது. அப்ப ராசி பலன் என்பது சுத்தமா ஹம்பக், மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக, அட்டென்ஷன் சீக்கிங், மக்களை கவர்வதற்காக ஜோசியர்கள் கையாளக்கூடிய ஒரு துறை. ஒண்ணு, பேசுறதுக்கு கண்டென்ட் வேணும். உட்காந்துட்டு எதை பேசுறது அப்படின்னு கேட்க யோசிச்சுட்டே இருக்கிறத விட ராசி பலன் ஆரம்பிச்சிருங்க சார், சூப்பரா போயிடலாம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க சார், ஒரு மணி நேரம் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவியில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போனாரு, அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டாரு மேச ராசிக்கு. மீன ராசிலாம் வரும்போது 12வது ராசி, அவருக்கு வார்த்தைகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ரிப்பீட்டா பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும், பேச வராது, வார்த்தை வராது. ஃபர்ஸ்ட் பேசுறப்ப ஆரம்பிக்கிறப்ப கேமரா ஆரம்பிக்கிற வாயில வந்தாலும் அடிச்சு விடுவாங்க. ஒரு அப்படியே பாதி துலா ராசி போறப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் வார்த்தை, எனர்ஜி அப்படியே ஸ்லோ ஆயிடும். எனர்ஜி இல்லைங்க, மண்டைக்குள்ள என்ன ஆகும்னா நம்ம திருப்பி பேசுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்ததே வருது அடக்கு அப்படின்னு சொல்லி தரப்ப மீன ராசிக்கு வரும்போது ரொம்ப சுருங்கிருச்சு. அப்ப என்ன செய்யறது? மேச ராசிக்கு 15 நிமிஷம் பேசிக்கிறாரு, மீன ராசிக்கு 1 நிமிஷம் பேசிக்கிறாரு. என்ன செய்யறது? எடிட்டர் என்ன செஞ்சாருன்னா மேச ராசில இருந்து ஒரு 10 நிமிஷத்தை கட் பண்ணி மீன ராசிக்கு போட்டு விட்டாரு. அவங்க டெக்னிக். ஆனா இப்ப பாக்குறவன் என்ன பார்ப்பானா, எல்லாத்துக்கும் மீன ராசி படம் தான் படிச்சுக்கிட்டு, ஆனா ஜோசிக்காரன் சொன்னது அது எதுக்கு? மேசத்துக்கு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப எடிட்டர் கைவண்ணம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இப்படித்தான் போகுது வாழ்க்கை.